அவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கீழே வாசிங்கள. கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அவருடைய ஈவு நிமித்தமா கிருபைகள் அளிக்கப்பட்டிருக்குதா. இந்த கிருபையை ஆண்டவர் கொடுத்தாருன்னா நீங்க அநேகரை ஆண்டருக்குள்ள மாத்துக்காத அந்த கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறாரு. அப்போ நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணும். அல்லேலூயா. நம்ம யூடியூப் சேனல் மூலியமா அரக்கோணத்துலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. நீங்கள் ஜெப உதவின்னு போட்டிருக்கிறீங்களே, அந்த அம்மா பேர் வந்து லாவண்யா. நாங்கள் அந்த சேனலை பார்த்து ஃபோன் பண்ணுறோம். எங்களுடைய வீடு விற்கணும், எங்கள் பேரனுக்கு திருமணம் ஆகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட ஃபோனில் ஜெபம் பண்ணிக்கினாங்க. அல்லேலூயா. இந்த இதுக்காக நீங்கள் என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணோம். ஏசப்பா, நாங்கள் மற்றவங்களுக்காக இந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம் ஆண்டவரே. பாருங்க, அந்த வார்த்தை அவங்களை தொட்டுச்சான். அல்லேலூயா. நாங்கள் உள்ள உடைஞ்சிருந்தோம், இந்த வார்த்தை எங்களை தொட்டுச்சின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. போன வாரத்தில் ஃபோன் கால் வந்தது. ஏது சொல்கிறேன்னா, கர்த்தர் வார்த்தையை தான் கிரியை செய்வார். அல்லேலூயா. நீங்கள் போடுகிற அந்த ஒரு வசனம் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமே. கீழே வாசிவோமே. கீழே வாசிங்க. உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். ஏறினார் என்பதினாலே இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். கைகளை தட்டுவோமே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏறினார் என்பதற்கு அவர் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்பது அர்த்தம். அல்லேலூயா. ஆதியும் அவரே, அந்தமும் அவரே, அல்பாவும் அவரே, ஒமேகாவும் அவரே. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமே. இப்பேற்பட்ட தெய்வம் தான் நம்மளை ரட்சித்தார். சர்வலோகத்துக்கு அதிபதி ஆனவர் நம்மளை தூய ரத்தத்தினால் மீட்டு ரட்சித்தார். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய அவயங்களை, நம்முடைய மாமிசங்களை கர்த்தருக்குள்ள பாதுகாக்கணும். வாசிங்க 16ஆம் வசனத்தை வாசிங்க. அதிலேயே ஆமா 16. அவராலே சரீரம் முழுவதும் கணுக்களினாலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாயிருக்க ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. 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 வசனத்தை வீட்டில் போய் நிதானமா படிச்சு பாருங்க. ஒவ்வொரு அவயங்களும் ஆண்டவருக்கு வேலை பார்க்கணுமா. அல்லேலூயா. இப்படி வேலை பார்த்தா நீங்க எப்படி இருப்பீங்களா, உங்களுக்குள்ள ஆவிக்குரிய வளர்ச்சி ஏற்படுமா. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படியே தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஏன் ஒரு வளர்ச்சி வரலன்னா, அவங்களுடைய கிரியைகள் எல்லாம், அவங்களுடைய அவயங்கள் எல்லாம் ஆண்டவருக்காக செயல்படல. அல்லேலூயா. அல்லேலூயா. காலையில எழுந்தோடனே என்ன பண்ணணுமா, ஜெபம் பண்ணணும். அப்புறம் மற்ற டைம் ஃபோனில் என்ன பண்ணணும், ஏசப்பா வார்த்தையே பாட்டை கேட்கணும். அல்லேலூயா. எந்த நேரமும் அவரோடு கூட ஒரு உறவு இருந்துக்கினே இருக்கணும். வேலை செய்தாலும், நடந்தாலும், உட்கார்ந்தாலும், எழுந்தாலும், சோத்திரப்பா என் கூட இருக்கிறீங்களாப்பா, என்ன இது செய்யுங்கப்பா, அவர் கூட பேசுகிற ஒரு அனுபவம் அழகாக சொல்கிற அந்த 16ஆம் வசனத்தில் வீட்டு அதை நல்லா காது உள்ளவர்கள் கேட்க கடவுள்கள். வாசிங்களேன். அவராலே சரீரம் முழுவதும் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அந்த அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்கிறது ஏதுவாய் சரீர வளர்ச்சி உண்டாக்குகிறது. கைகளை தட்டுவோமே. அல்லேலூயா. உன் அவயங்கள் எல்லாம் ஆண்டவருக்காக வேலை பார்க்கும் போது உன்னுடைய சரீர வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சியோ சரீர வளர்ச்சியோ கர்த்தர் பிரகாசிக்க வைப்பார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை கர்த்தர் உங்களை வெட்கப்படவே விட மாட்டார். அல்லேலூயா. 16ஆம் வசனத்தை வாசிங்களேன். கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அழகா சொல்லிட்டாரு. இப்ப ரட்சித்துட்டாரு, உயிர்ப்பிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்நானத்துடைய இப்ப ஆண்டுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் வாங்க போறோம். இப்ப எப்படி நடக்கணுமா, வாசிங்க மீட்டு அந்த வசனத்தை. எச்சரிக்கிறாரா. அல்லேலூயா. பவுல் என்ன
எச்சரிக்கிறார், அநேக பேருக்கு புத்தி சொன்னார். அல்லேலூயா. வாசிங்கம்மா. மற்ற புறஜாதிகள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். இனி நடவாம இருங்க. அல்லேலூயா. இனி புறஜாதி வாழ்கிற வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. புறஜாதி எல்லாம் செய்யட்டும், அவங்கள போல நம்ம இல்லை. நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைங்க. அல்லேலூயா. இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் கிடையாது. அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கு கிடையாது. அல்லேலூயா. பேணியாளுக்கும் பிடியாளுக்குனால அது பங்கு கிடையாது. அல்லேலூயா. அப்போ உலகத்துல இருந்து நம்மளை பிரிச்செடுத்துட்டாரு. உலக வாழ்க்கைக்கு திரும்பி போகக்கூடாது. புறச்சாதிகளை போல நம்ம என்ன பண்ணக்கூடாதான், நடக்கக்கூடாது. வாசிக்க 18ஆம் வசனத்தை. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலே தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவராலே போதிக்கப்பட்டீர்கள். அந்தபடி முந்தின நடக்கையை மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாக்கி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. தெளிவா போட்டுக்கிறார். பைபிள்ல நம்ம எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்பதை அழகா வசனத்தின் மூலமா கர்த்தர் நமக்கு போட்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ சொல்லிட்டாரு, நீ இதெல்லாம் வேண்டாம், உலக வாழ்க்கை வேண்டாம், எல்லா மனுஷன் என்ன பண்ணுங்க, கலைச்சி போட்டுருங்க. பழைய மனுஷன்லாம் உங்களுக்குள்ள வரவே கூடாது. அல்லேலூயா. அந்த முந்தைய இச்சையின் செயல்கள் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் பேசுறாரு. எப்படி 24ஆம் வசனத்தை வாசிக்கிறோமா? மெய்யான நீதியிலோ பரிசுத்தத்திலோ தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்து பிளஸ் அவன் கிறிஸ்தவன். அல்லேலூயா. கிறிஸ்து பிளஸ் அவன் கிறிஸ்தவன். அல்லேலூயா. கிறிஸ்து எனக்குள் மறைந்து வாழுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்குள்ள போய் யார் வாழுறா? கிறிஸ்து. நான் அல்ல, என்னில் நீரே வாழ்கிறீர். அல்லேலூயா. இப்படி அவரை தரித்து கொண்டு வாழும்போது ஆசீர்வாதத்தை தேடி நீங்க போகவே தேவலமா. உங்க கரம் அநேகர் கொடுக்கிற கரமாய் கர்த்தர் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாருக்கிட்ட போய் கை நீட்டி எனக்கு 500 ரூபாய் கொடு, 100 ரூபாய் கொடு கேட்க வைக்கவே மாட்டார். சேலஞ்ச் பண்ணி சொல்லுவோம், அம்மா பலிபீடத்துல கிறிஸ்து பிளஸ் அவன், நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நான் தரித்து கொண்டிருக்கிறத என் செயலில் நான் வெளிப்படுத்துவேன். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்க செயல்படுத்த அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியமானதை மாத்திரம் தான் கேட்பீங்க. ஆண்டவருக்கு பிரியமானதை மட்டும் தான் பார்ப்பீங்க. ஆண்டவருக்கு பிரியமானதை மட்டும் தான் செஞ்சு நடப்பீங்க. அல்லேலூயா. உங்கள் அவைகள் எல்லாம் அவருக்கு வேலை பார்க்கும். அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றையும் நம்மளை காத்து கொள்கிற கிருபை தேவன் கொடுப்பார். 23ஆம் வசனத்தை 25ஆம் வசனத்தை வாசிக்குமா? பொய்யை கலைத்து அவனவன்